ஹதீஸ்களில் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கேளுங்க ஒரு செய்தி. ஒரு சஹாபி, சாபித்னு அவருக்கு பேர், சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சிறந்த சஹாபி, அற்புதமான பேச்சாளர், ஹதீபு ரசூலில்லாஹ் என்ற அவருக்கு சிறப்பு பெயர் உண்டு. அல்லாஹ்வின் தூதரின் ஹதீபு, ரொம்ப சிறந்த சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜீவிய காலத்திலேயே சுவனவாதி என்று அடையாளம் கூறப்பட்டவர்கள் ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, சதஈஷு ஹமீதன் வ சதமூது ஷஹீதன். நீ வாழ்றப்ப நல்லா அருமையா வாழ்வ, புகழுக்குரிய வாழ்க்கை வாழ்வாய், இறக்குற போது ஷஹீதாக இறப்பாய் என்று சொன்னார்கள். ஷஹீதாக இறப்பாய்ங்கிறது அர்த்தம் என்ன? அல்லாஹ் உனக்கு சுவனம் தருவான் அப்படிங்கிறது அர்த்தம். அந்தஸ்து, பெரிய அந்தஸ்துன்னு அர்த்தம். இப்படி சொல்லப்பட்ட சஹாபி. சில நேரம் எல்லாத்துக்கும் அவங்க விரும்பின மாதிரி மனைவி அமையறதில்ல, கணவர் அமையறதில்ல. இங்க உள்ள மனைவி குறையெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த அம்மாவுக்கு ஃபாத்திமான்னு பேரு, சாபித்தினுடைய மனைவி. இந்த அம்மா ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ரெண்டு பேருமே சாலிகானவர்கள். இங்க அதான் கவனிக்கணும். கணவனும் நல்ல கணவன், மனைவியும் நல்ல மனைவி. ஆனா என்னன்னு தெரியல, பிடிக்கல. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இந்த அம்மா சொல்றாங்க, நான் இவர் கூட வாழல, எனக்கு விவாக விலக்கு வேண்டும், குலா வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏதாவது பிரச்சனையா? பொதுவா வரும்போது அப்படித்தானே விசாரிப்போம், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கிறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, மா அஅதிபு ஃபீ ஹுலுகின் வ தீனி. அவர் விஷயத்துல, அவருடைய குணத்திலையும் நான் எந்த குறையும் சொல்ல முடியாது, அவருடைய தீன்லையும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா என் மனசுக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஒரு பெண், நான் என் மனசுக்கு பிடிக்கல, நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் வேற வழி இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்ச வரையும், அதே சமயம் அந்த பொண்ணு அபாண்டம் எல்லாம் சொல்லல, அவதூறு எல்லாம் சொல்லல, கணவரை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லல, தெளிவா சொல்லுது, அவர் நல்லவர், அவர் கரெக்டா தான் இருக்காரு. ஏன் மனசுக்கு பிடிக்கல, அவருடைய தீன்லையும் குறை இல்ல, அவருடைய குணத்திலையும் குறை இல்லைன்னு சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, அத்தருத்தீன அலைஹி ஹதீகதஹு. அவரு கல்யாணம் பண்றப்போ மஹரா கொடுத்தது ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தை மஹரா கொடுத்தார், ஒரு தோட்டமே மஹரா கொடுத்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீயா வாழ்க்கையில இருந்து விலகி நான் போறேன்னு விவாக விலக்கு வாங்குறதுனால அவர் கொடுத்த மஹரை நீ திரும்ப கொடுத்துறியா அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மா காலத்து நான், ஆமா நான் கொடுக்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹரை திரும்ப கொடுக்க சொன்னாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாபித்துட்டு சொன்னாங்க, தலாக்கு விட்டுரு, ஒரு தலாக்கு விட்டுருன்னு சொன்னாங்க. இங்க மார்க்கத்துல ஒரு சட்டம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண் தான் கணவனோடு வாழ விருப்பம் இல்லை, என்னை விடுவித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கணவர் அதை ஏத்துக்கிட்டு அவரும் தலாக்கு தான் கொடுக்கணும். ஆனா இதுக்கு பேர் தலாக் அல்ல, இது பேர் குலா. வார்த்தை என்னவோ தலாக்கு தான், நான் உன்னை தலாக் கொடுத்து விட்டேன் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. அப்ப இது தலாக்கு தானே? தலாக்கு இல்ல. பெண்ணாக கேட்காமல் ஆணாக சொல்லுகிற போது அதுக்கு பேர் தலாக்கு. பெண் கேட்டு அதற்கு பிறகு அதே வார்த்தையை தலாக்க சொன்னா, கணவர் சொன்னாருன்னா அதுக்கு பேரு குலான்னு பேரு. இங்க இது குலா. அந்த இதை திரும்ப இது பண்ணிட்டாங்க, மகரை கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொன்னது போல, முர்த்தத்துகளுடனான யுத்தம் பின்னாலே ஒரு காலத்தில் நடைபெற்ற போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல முர்த்தத்துகளோடு நடைபெற்ற யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அவர் ஷஹீதாக கொல்லப்பட்டார். வாழ்வாங்க அழகாக வாழ்ந்தார், அவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருந்தது. இப்ப இந்த மாதிரி ஒரு பெண் தனக்கு பிடிக்காத கணவரை விட்டு விடுவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்குகிற இந்த முறைக்கு குலா என்று பெயர். இன்றைய தராவீஹில் ஓதப்படுகிற வசனத்தில் அந்த வார்த்தை வருகிறது, ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீ மஃப்ததத் பிஹி. அந்த பெண் ஒரு ஃபித்யாவை கொடுத்து, மகரை பகரமாக கொடுத்து தன்னை விடுவித்துக் கொள்வதில் இவர்கள் இருவரின் மீதும் எந்த குற்றம் இல்லைன்னு வந்துருச்சு. இப்ப இது சாம்பிளுக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சியை நாம் சொல்லுகிறோம். இது அல்லாம நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு.